Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கிளாஸ் 10 ஓட செகண்ட் சப்ளிமெண்டரியான zigzag அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஷா நெகிமியா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்னையில் இருக்க ஒரு ரைட்டர். ஷீ இஸ் அ லேடி ரைட்டர். அவங்க வந்து born in சென்னை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெசிடென்ட் ஆஃப் பெங்களூர், அதாவது பெங்களூரில் இருக்காங்க. ஷி ஹேட் அ லவ் ஃபார் ரைட்டிங். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரைட்டிங்னால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பெங்களூரில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட ரீடிங் மேலே அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தினால அவங்க வந்து லிட்ரேச்சரை வந்து அவங்க காலேஜில் வந்து லிட்ரேச்சரை மெயின் கோர்ஸ் தான் எடுத்து படித்தாங்க. ஸோ அவங்க ரைட்டர் ஆகலை அப்படின்னா வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருந்தது. ஸோ ஹியூமர், அதாவது காமெடி மாதிரி இருக்குது, அண்ட் ஃபேண்டசி மிஸ்ட்ரி, அதாவது ரொம்ப த்ரில்லாக எழுதுறது தான் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ். அவங்களோட ரைட்டிங்ஸில் அதுதான் இருக்கும். ஸோ வந்து இதை தவிர்த்து ரைட்டிங் தவிர்த்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங், ஃபுட் பேக் பண்ணுறோம் இல்லையா பேக்கரிஸில் அது, அதுக்கப்புறம் வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ரைட்டிங்கை தவிர்த்து பிடிச்ச விஷயங்கள். ஸோ அவங்க எழுதுன இந்த ஸ்டோரி தான் வந்து zigzag அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட் பற்றி எழுதியிருக்காங்க. ஒரு பெட்னால வீட்டில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க, ஒரு புது பெட்னால. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாம். Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patients left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்றவரோட கிளினிக் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கிளினிக், அதாவது அது ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக். ஸோ அதை அப்படி சொல்கிறத விட ஒரு சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய குழந்தைங்க இல்லை பேஷண்ட்ஸ் வந்து அழற சத்தம் தான் வந்து உங்களுக்கு நிறைய கேட்கும். ஸோ அதனால் அதை வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. It's all because my patients were making so much noise and crying so loudly. He apologized to his wife one evening that Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep zigzag with us when he leaves for Alaska, and now Somu thinks I said yes, even though I clearly said no. I know you're busy getting your painting ready for your exhibition next. ஸோ பார்த்தீங்கன்னா இது எதனால் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரோ அந்த டாக்டர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அதாவது அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து என் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய சத்தம் போடுறாங்க, அதனால தான் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, சோமுக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்னு கூட கேட்க முடியல, ஸோ அதனால தான் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு. அவன் வந்து என்னோட கிளினிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தான். அவன் அலஸ்கா, அதாவது அலஸ்கான்னு வந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அலஸ்கான்றது ஒரு பிளேஸோட நேம். ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆகும்போது zigzag நம்மக்கிட்ட விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டிருந்தான். அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் எஸ் சொன்னேன், பட் ஆனால் நான் கிளியராக சொன்னேன் நோ அப்படின்னு சொன்னேன். அண்ட் மோர் ஓவர் நீ உன்னோட எக்ஸிபிஷனுக்காக பெயிண்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு அவர் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். zigzag interrupted their 9-year-old daughter Maya. இவர் அந்த சென்டென்ஸ் முடிகிறதுக்குள்ளேயே வந்து அவங்களோட 9 வயசான பொண்ணு வந்து மாயா வந்து zigzag அப்படின்னு சொல்லி கத்துறா. Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle the one that spits deadly poison straight into its opponent eye? ஸோ வந்து இவர் சொல்கிற அந்த கேர்ள் கேட்குறா, அது வந்து அங்கிள் சோமுவோட ரொம்ப விலை மதிக்க முடியாத ஜெயிண்ட்னா ரொம்ப பெருசாக க்ரீன் கலரில் கோல்டு ஃபைட்டிங் பீட்டில் தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பீட்டில் தான் வண்டு. ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா வந்து ஆப்போனண்ட் ஐஸ், எதிரில் இருக்கவங்க கண்ணில் வந்து டெட்லி பாய்சனை வந்து ஸ்பிட் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து கேட்குறான். No, corrected her older brother Aravind, eyes shining in pure delight. The beetle is called Spitfire. Zigzag must be Uncle Somu's pet snake, the African sidewinder. You know, the one that slithers zigzag all over his house. ஸோ வந்து அவங்க அந்த கேர்ளோட அண்ணன் கொஞ்சம் அவங்கள விட பெரியவங்க. ஸோ அண்ணன் வந்து சொல்கிற நோ இல்லை அது வந்து கண்டிப்பாக வந்து பிட்டில் வந்து ஸ்பிட்ஃபயர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. பிட்டிலோட பேர் வந்து ஸ்பிட்ஃபயர். ஸோ zigzag வந்து அங்கிள் வளர்க்குற பாம்பாக இருக்கணும். ஸோ ஆஃப்ரிக்கன் சைட் வைண்டர் அது வந்து அதோட வெரைட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக zigzag ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. You are both quite mistaken, their father asked him to explain, seeing his wife's horrified expression. Zigzag is a most harmless, unusual and lovable bird. Apparently, it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was torturing the deepest jungles of
He was touring the deepest jungles of equilateral Africa last month. Somu says the bird is an absolute treasure and a real help. It is his favorite pet, you know. ஸோ வந்து அவங்க அப்பா சொல்கிற இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே பேய் அடித்த மாதிரி இருக்காங்க. ஜிக்ஸாக் வந்து எந்த ஒரு கெடுதலும் செய்யாத ஒரு அசாதாரணமான ரொம்ப பிடிச்சமான ஒரு பேர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா வந்து ஜென்யூன் ஆஃப்ரிக்கன் விச்சோட ப்ரீட், அதோ அந்த வகையை சேர்ந்த பேர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து சோமுக்கு வந்து அவர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும்போது ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த விச் டாக்டரோட சன்னை வந்து க்யூர் பண்ணியிருக்காரு. அந்த சன் வந்து ஈக்குவலேட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜங்கிள் ஸ்கூலில் டூர் போயிருந்தப்ப அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அதை க்யூர் பண்ணதுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் டோக்கன், லவ் டோக்கனாக வந்து இந்த பேர்டை வந்து சோமுக்கு கொடுத்துருக்காங்க. சோமு என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த பேர்ட் வந்து கண்டிப்பாகவே ஒரு ட்ரெஷர், புதையல் தான். அதே மாதிரி நமக்கு ரொம்ப ரியல் ஹெல்ப். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சோமுவுக்கு ரொம்ப பிடிச்சமான பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisances, countered Mrs. Krishnan angrily. A talented artist, she applied a dab of yellow ochre paint onto her painting, tilted sunlight at Marina, paused for a moment to survey the effect and then continued. Remember the rare insect-eating plant he bought back from the wettest corner of the Amazonian rainforest? He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. ஸோ வந்து அவங்க ஒய்ஃப், உடனே அந்த டாக்டர் கிருஷ்ணனோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, சோமு வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஓகே, அவர் வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரட், அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கொடுத்தது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து பெரிய நியூசன்ஸ் நான்சென்ஸாக தான் இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து மெரினா சைடில் சன்செட் ஒரு பீச் இதை வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பெயிண்டிங்கை ரீசெக் பண்ணிக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் இப்படி தான் ஒரு இன்செக்ட் ஈட்டிங் பிளான் கொடுத்தாரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து. ஸோ அது வந்து மஸ்கிட்டோஸ் எல்லாம் சாப்பிட்ருன்னு சொன்னார். இப்போ அந்த பிளான்ட்டை நம்ம சென்னையில் உயிரோட வைக்கிறதுக்கே நம்ம வந்து ரூம் ஹீட்டர் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். Ma, protested Arvind, that's not really true. Uncle Somu's given us some really fabulous gifts. ஸோ வந்து அரவிந்த் உடனே சொல்கிறாரு, டாக்டரோட பையன் சொல்கிறாரு, மா அது உண்மை இல்லைம்மா, அங்கிள் சன் வந்து நமக்கு ரொம்ப நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், ரிமெம்பர் த டைனி பென் நைஃப் he gave me last year, the one with a genuine sharp tooth blade that's been really useful. Maya joined the protest. உடனே மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள் லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு வந்து டைனி பென் நைஃப், பெனில் கத்தி மாதிரி இருக்கிறது கொடுத்தாரு, அது வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா, அது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அப்படின்னு மாயாவும் சொல்கிறாங்க. No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe a pen knife that has cut open the pockets of 3 skirts and 2 pair of jeans was really useful. உடனே வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க, இல்லை மாயா நீ மட்டும் தான் இப்படி சொல்லுவ, ஏன்னா வந்து அந்த பென் நைஃப் வந்து உன்னோட 3 ஸ்கர்ட்டையும் 2 பேர் ஆஃப் ஜீனையும் வந்து கிழிச்சிடுச்சு, பட் அது உனக்கு ரியலி யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. And what about the aboriginal boomerang Uncle Somu bought us all the way from Australia? Demanded Arvind. You can't deny that it was a great hit with everyone. ஸோ உடனே வந்து அரவிந்த் சொல்கிறாங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து அங்கிள் வந்து அப்மாரினல்லாம் நேட்டிவை சேர்ந்த பூமராங்னா வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலைத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பூமராங், இது வந்து எல் ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்பின் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து அந்த ஸ்பாட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணி ரிட்டர்ன் வரும். ஸோ அதுதான் வந்து பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவர் சொல்கிறார், ஸோ வந்து அங்கிள் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நேட்டிவ்னா வந்து பழங்காலத்தை சேர்ந்து பூமராங் வாங்கி வந்தார், அதை வந்து யாருமே வந்து யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கிரேட் இட் ஹிண்டட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் didn't bother to hide her sarcasm and continued, considering that boomerang slides through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to several cars in the parking lot and knocked out our watchman cold with the force you threw it. ஸோ வந்து உடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க, ஆமாம் அது ரொம்ப கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் காட்டுறாங்க. ஆமாம் அந்த இது வந்து டிவி ஏரியல்ஸ் எல்லாம் அந்த ஏரியல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இது போகும்போது அந்த வயர் ஃபுல்லாக அறுந்துருச்சு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காசுக்கு வந்து டேமேஜ் கொடுத்துருச்சு பார்க்கிங்கில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் நீ த்ரூ பண்ண ஃபோர்ஸில் அது நம்ம வாட்ச்மேனே இடிச்சு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
But zigzag is different. Somu says we are sure to live zigzag. So Dr. Krishnan, because the bird can talk and sing in about 21 different languages, mostly African languages of course. When it sings, it moves the listeners to tears. ஸோ வந்து உடனே சோமு சொல்கிறாரு கிருஷ்ணன் சொல்கிறாங்க இல்லை ஜிக்ஸாக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். சோமு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நமக்கு அது பிடிக்கும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. ஸோ வந்து அந்த பேர்ட் வந்து 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசவும் செய்யும் பாடவும் செய்யும். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் தான். ஸோ அது பாடிச்சுன்னா வந்து லிசனர்ஸ் கேட்குறவங்களுக்கு கண்ணீரே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் so much thoughtless ways that reduce me to tears, Mrs. Krishnan said irritably. What a time to dump this multilingual talking singing bird on us. Yeah, I am tied up in knots trying to get my paintings together for the exhibition next week. ஸோ வந்து அவர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து சோமு வந்து யோசிக்காமல் செய்கிற விஷயங்களால எனக்கு நிறைய கண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இரிட்டேட் ஆகி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிலிங்குவல் அதான் நிறைய பாஷை பேசக்கூட டாக்கிங் சிங்கிங் பேர்டை இப்போ நம்ம தலையில் கட்டணும் அவருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாக பேசுகிறாங்க. எனக்கு நிறையா வேலை இருக்குது எக்ஸிபிஷனுக்கு, நான் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸிபிஷனுக்கு பெயிண்டிங் எல்லாம் ஒன்றா இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பாப்பா? Aravind as always was planning ahead. I want to display him in the science exhibition. ஸோ வந்து உடனே அரவிந்த் கேட்குறாரு அப்பா நான் ஜிக்ஸாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போட்டோமா? இதுதான் அவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. when is zigzag coming papa? Maya was jumping up and down all excited. மாயா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எப்போ ஜிக்ஸாக் வருது அப்படின்னு கேட்குறாங்க. Uncle Somu said he would send zigzag with his old cook Visu sometime today. I will have to leave for my clinic now. There, he added as the doorbell rang. That's probably them. ஸோ வந்து அங்கிள் சோமு இந்த பசங்க கேட்டோடனே உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு இந்த மாதிரி சோமு அங்கிள் வந்து ஜிக்ஸாகை இன்றைக்கி அவங்களோட ஓல்டு குக் வீட்டில் இருக்க ஒரு சமையல்காரர் விஷு, அவர் பேர் வந்து விசு, அவர் கூட கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ கிளினிக் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி முடிக்கச்சே வந்து டோர்பெல் அடிக்கிறது. உடனே மேபி அவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறாரு. அண்ட் இன்டீட் இட் வாஸ், ஆமாம் அது அவங்க தான். ஸோ come in zigzag, come in dear, caused Vishu, and in tottered the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. உடனே வந்து என்னாச்சு, கம் ஆன் ஜிக்ஸாக் சொல்லிட்டு விசு வந்து அந்த பேர்டை வந்து கூப்பிட்றாரு கம் இன் டியர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ கிருஷ்ணன் ஃபேமிலி வந்து இது வரைக்கும் அதை வந்து பார்த்ததே இல்லை. அபவுட் அ ஃபுட் அண்ட் ஆஃப் டெய்ல் ஆஃப் டால், இட்ஸ் பிளாட் ஹெட் வாஸ் ஃப்ரிஞ்ச்டு வித் அ crown ஆஃப் ஷாக்கிங் பிங்க் feathers, while the rest of its plumage was in various shades of the muddiest, sludgiest brown. Its curved beak was sunflower yellow and its eye were the color of cola held to sunlight. ஸோ வந்து அந்த பேர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேர்ட் பார்த்திங்கன்னா 1.5 அடி அளவுக்கு டாலாக இருக்குது. அதோட ஹெட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிஞ்சுட்னா வந்து இது இருக்குது, அதாவது கொண்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த கொண்டை இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா பிங்க் ஃபெதர்ஸால் ஆயிருக்கு. ஸோ அதோட மற்ற பாடியோட கலர் பார்த்திங்கன்னா வந்து இந்த வந்து சேத்தில் இருக்கும் இல்லையா, ஒரு ப்ரௌன் சேராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது, அந்த டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதோட பீக் பார்த்திங்கன்னா கர்வ்டாக இருக்குது, வளைஞ்சிருக்கு, சன்ஃப்ளவர் எல்லோ கலரில் இருக்குது. அதோட ஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌன் கலர், கொக்கோகோலா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ this is zigzag, announced Visu with a flourish. His full name is Ziggy Zaga, King of the Tonga. How I am going to miss him. So beautifully he talks. He can even recite French poetry. ஸோ வந்து விசு உடனே சொல்கிறார் இதுதான் வந்து ஜிக்ஸாக், ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். இதோட பேர் வந்து ஃபுல் நேம் வந்து ஜிகி ஜகா கிங் ஆஃப் த டாங்கா, இதுதான் வந்து அதோட ஃபுல் நேம் சொல்கிறாங்க. நான் வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், ரொம்ப அழகாக அவன் பேசுவான், ஈவன் ஃப்ரெஞ்ச் போய்ட்ரி கூட அவனால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola-colored eyes. ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஜிக்ஸாக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா வந்து ரொம்ப கூலாக எந்த பக்கமும் மூவ் பண்ணாமல் ரொம்ப ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஒரு இருக்குன மனசோடு நின்றுட்டுருக்கு. அரவிந்த் finding that zigzag was slightly refusing to say a word despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with the juicy fruit slices and some nuts. அரவிந்த் வந்து அப்படியே டம்ப் ஆகி நிற்கிறாங்க. ஸோ வந்து அவங்களால எந்த வேர்டும் பேச முடியல. ஸோ வந்து உடனே இவங்க கிச்சனில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்டும் ஸ்லைஸும் நட்ஸும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. Bored eyes brightened momentarily as Zigzag picked up a walnut.
but refusing to speak. He dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on the blades of the ceiling fan. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நட்ஸை பார்த்தோன்னே வந்து அந்த ஜிக்ஸாகோட கண் வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆகுது. பட் ஆனால் கூட அது பேச மாட்டேங்குது, சும்மா ஒரு சின்ன விங்க் மட்டும் கொடுக்குது. ஸோ வந்து அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நட்டை எடுத்துகிட்டு போய் சாண்ட்லியர்னால் வந்து நம்ம அந்த வந்து சொல்லுவோம் இல்லையா, சாண்ட்லியர்னால் இந்த லைட் பெரிய பெரிய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுல்லாக வந்து ஒரு இது மாதிரி பார்த்துருப்பாங்க இல்லையா, சரவிளக்குனா வந்து சரவிளக்கு மாதிரி ஃபுல் கண்டினியூஸ் ஸ்ட்ரிப்பாக பார்த்துருப்பீங்க, சிங்கிள் பல்ப் இல்லாமல் ஹாலெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் லைட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, லைட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அது மேலேயும் ஃபேன் மேலேயும் கொண்டு போய் அந்த ஃபுட் எல்லாத்தையும் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வருது. ஸோ அது மொத்த ஃபுட்டையும் வந்து சாண்ட்லியர்லையும் சீலிங் ஃபேன் அதாவது ஆஃபில் இருக்குது, ஸோ அதுலேயும் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்தது. தென் perching comfortably on a curtain rod, Zigzag dropped one wizened eyelid in another solemn wink as he sank his beak with a plump கோவா. ஸோ வந்து உடனே இப்போ என்ன பண்ணுது, அது கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணுது, ஒரு கர்டைன் ராட் இருக்குது, அதாவது நம்ம துணி காயப்படும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பியில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுது, அதை ஐலிடெல்லாம் திறந்து மூடிட்டு அதோட பீக் வச்சு ஒரு கோவா அதாவது கொய்யா பழத்தை டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. Don't worry children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when the Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. Just wait till Zigzag settles down in this new home. You can have a great time listening to him. ஸோ வந்து ஆனால் அந்த ஜிக்ஸாக் ஒரு வார்த்தை கூட பேசலைன்றது இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அதாவது மாயாவுக்கும் அரவிந்துக்கும் ரொம்ப வந்து ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த விசு வந்து கவலைப்படாதீங்க சில்ட்ரன், இப்போ வந்து அது பேசலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த சில்ட்ரன்ஸ் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஃப்ரெஞ்ச் எல்லா லாங்குவேஜ்லையும் பேசி பார்த்துட்டாங்க, பட் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் விசு சொல்கிறாரு இது வந்து அதுக்கு புது இடம், ஸோ இங்கே செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அது உங்ககிட்ட நல்லபடியாக பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep, and the moment he fell asleep, he began to snore. ஸோ வந்து அந்த சில்ட்ரன் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண டைம் கொடுக்கல. ஸோ அதுக்குள்ளே வந்து ஜிக்ஸாக் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து விசு போன உடனே ஜிக்ஸாக் என்ன பண்ணுது, அந்த கர்டன் ராட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தூங்குறதுக்கு போயிடுது. தூங்க ஆரம்பித்தோடனே வந்து அது வந்து கொரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வாட் அ ஸ்னோர் இட் வாஸ், coconut voice. It began as a soft grumbly sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. Then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with cold was trumpeting angrily in the room. Ways. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்னோர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மைல்டாக கிரம்பிளாக இருந்தால் கூட அதோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ பிகினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைனோசர் கொரட்டை விடுற மாதிரி இருந்தது வந்து போக போக பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபண்ட் கூட்டமே கத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஜிக்ஸாக் ஸ்னோர் பவுண்டட் த ஏர் ட்ரம் ஸ்டில் த ஹெட் சேக். ஸோ வந்து ஜிக்ஸாகோட ஸ்னோரை இவங்களால் தாங்கவே முடியல, அவங்க காது ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு, அவங்களுக்கு தலைவலியே வந்துருச்சு. In vain did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in Snorrish, Snorrian, Snorhili, Snoralu. ஸோ வந்து அவங்க ஒய்ஃப் அதாவது டாக்டர் கிருஷ்ணனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க அந்த பேர்டை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க, பட் ஒன்றுமே முடியல. 21 லாங்குவேஜஸ் இதுக்கு தெரியுமா, பட் இதுக்கு வந்து பேசுகிறதுக்கு இந்த கொரட்டை மட்டும்தான் கிடச்சது போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. I thought it was scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from a small water pistol to Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and the sofa instead. ஸோ வந்து மாயா உடனே சொல்கிறாங்க, நான் எனக்கு ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது, பேர்ட்ஸ் வந்து கொரட்டை விடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஸ்மால் வாட்டர் கேன் நம்ம விளையாடுவோம் இல்லையா, தண்ணி தெளித்து விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் தண்ணி எடுத்து அந்த பேர்ட் மேலே தெளிக்கிறாங்க அதை எழுப்புறதுக்காக. பட் இன்வெயின் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கர்டைன்ஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, வால்ஸ் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, சோஃபாவும் ஈரமாயிடுச்சு. African witch doctors' birds don't obey scientific rules. Arvind was annoyed that his best imitations of a ragging lion, a hungry hyena and a ferocious dog had failed to draw
zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most frightening, poetic. உடனே அரவிந்த் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் கொடுத்த பேர்ட்லாம் வந்து சயின்டிஃபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அரவிந்த் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்கார். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஹைனா மாதிரி டாக் மாதிரி ரொம்ப நல்லாவே வந்து கத்தியிருக்காரு. அப்போ கூட அந்த பேர்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ கடைசியாக அவர் வந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடிய கோயிட் அப்படின்றது வந்து சின்ன அமெரிக்கனை சேர்ந்து கழுத புலி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் லைக் சிறுத்தை இல்லை வந்து கழுத புலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஜிக்ஸாக் நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதை யாராலையும் எழுப்ப முடியல அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் அது எழுந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.